நான் வீட்லேருந்தே வீடியோ போடலான்னு இருந்தேன். டைம் ஆகி போச்சு. நான் ரெடியாகணும் லேட் ஆகி போச்சேன். வழக்கம் போல் லேட்டாக தான் ரெடி ஆனேன். ட்ரெயின் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டேன். சேலத்தில் இருக்கேன். இப்போ சேலத்துலேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா திருச்சூர் போகிறோம். இருக்கிறதுலே கேரளாவிலே பிக்கெஸ்ட் ஃபெஸ்டிவல் திருச்சூர் பூரம் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். அதோடய ஹிஸ்ட்ரிலாம் நான் திருச்சூரில் போயிட்டு சொல்கிறேன். இப்போ ட்ரெயினில் தான் போகிறோம். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால ட்ரெயினில் போகிறோம். இதுதான் நாம் போகிற ட்ரெயின். நம்ம பர்த்தில் படுத்தாச்சிங்க. என்னோடய சீட்டு பார்த்திங்கன்னா அப்பர் பர்த் 62. எனக்கு பிடிச்ச சீட்டு பார்த்திங்கன்னா சைடு லோவர் தான். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதுதான் பிடிக்கும். ஆனால் அதில் போனோம்னா எனக்கு ஆர்ஏசி விழுவும். எப்படி 2 பேர் போகிற மாதிரி இருக்கும். அந்த இருக்கிற ஒரே காரணத்துக்கு தான் இந்தமாரிலாம் அப்பர் பர்த்து மட்டும் தாங்க. ஏன்னா எந்த தொந்தரவும் இல்லை, சைடில் நடந்து போக மாட்டாங்க. நாம் மட்டும் தனியாக படுத்துட்டுக்கலாம். என்ன அப்பர் பர்த்தில் ஒரு பிரச்சனைனா இது கொஞ்சம் இடிக்கும். மற்றபடி கால் கொஞ்சம் வெளியிட்டோங்க நம்ம ஹைட்டுக்கு. மற்றபடி சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சைடு லோவர் சொர்க்கம். அங்கே படுத்துட்டு போகிறப்ப என்ன ஆர்ஏசி விழுந்துச்சுன்னா வருத்தமாக போகணுமேன்றதுக்கு தான் அப்பர் பர்த்து புக் பண்ணிக்கிட்டேன். இதே வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு. லாஸ்ட் சமயம் வரைக்கும் நான் ரெடி ஆகலைங்க. ஏன்னா டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகலை, போக முடியாது. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தால் திடீர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு வேளை திருச்சூர் ஃபங்க்ஷனுக்கு வந்தே அவனுக்கு கடவுளே முடிவு பண்ணிட்டாராட்டுக்குதுன்னு திருச்சூர் போயிட்டு இருக்கோம். போயிட்டு அங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், பாருங்கள். அப்புறமா நைட்டு சரியான சம்பவம். கொரட்டை, அப்புறம் குழந்தைங்க, சரியான ரவுடி, தூக்கமே இல்லை. திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் வச்சுங்க. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 2:45 வந்துட்டோம். அது வரைக்கும் என்ன பண்ணுறது, 4 மணிக்கு தான் கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். 4 மணிக்கும் போயிட மாட்டோம், ஒரு 5 மணிக்கு தான் போவோம். அது வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க போகிறோம். நான் போயிட்டு பேகு கிளாக் ரூமில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேகு மட்டும் கூடையே தூக்கிட்டு சுற்றுறதுக்கு ஒரு சின்ன பேகு. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு இப்போ தாங்க தெரியுது. அநியாயத்துக்கு இப்போ 2:45 3 மணி இருக்குதுன்னு வச்சிங்களேன். இவ்வளோ நேரத்தில் அவ்வளோ பேர் இருக்காங்க. கோயில்கிட்ட பார்த்தா யானையெல்லாம் குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி லாரியிலேருந்து யானை இறக்குறாங்கன்னு பாருங்கள். லாரிக்கோசரமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. லாரியே அதுக்கு ஒரு ஸ்டெப்பு வைக்கிற மாதிரி ஸ்டெப்பு வச்சுருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. நமக்கு இந்த மாதிரி நம்ம ஊரில் அதிகமாக பார்க்க முடியறதில்ல. அந்த சைடில் ஈஸியாக இருக்குங்க யானையெல்லாம் பார்க்குறது. காலையில் 5 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டது இந்த இடம் மட்டும்தாங்க. திருச்சூரில் தான் நான் ஒரு 5 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்ருந்தேன். ரயில்வே ஸ்டேஷனில் கொசு அதிகமாக கடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் இங்கே சாமி கும்பிட்றலான்னு வந்துட்டேன். கோபுரம் ஒரு 4 கோபுரம் இருக்குது. எனக்கு எந்த சைடு போயிட்டு எந்த சைடு வருதுன்னு தெரில. அப்படி தான் போயிட்டு ஷூவை விட்டுவிட்டு வந்துட்டேன். லெட்ஸ் வெல்கம் பாலாவின் பயணங்கள். வாங்க பூரம் ஃபெஸ்டிவலுக்கு போவோம். காலையில் டைம்லேயே ஒரு 8 யானையை அணிவகுத்து இந்த மாதிரி ஒரே ஒரு சென்டரில் சாமி இது வச்சுருக்காங்க. அதோட யானையை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு வாசல்லேருந்து இன்னொரு வாசல் அந்த ரோடு வழியாக உள்ளே போகிறாங்க. இதுதான் அந்த என்ட்ரன்ஸில் உள்ளே போகுது. ஃபஸ்ட்டு இந்த பட்டையும் வச்சுருக்கிற யானையை தான் உள்ளே விடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறாங்க ஒவ்வொரு யானையும் உள்ளே போகுது. ஆனால் ஊருக்கு ஒவ்வொரு யானையும் வெளியே வருங்க. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சபடி 30 யானையும் உள்ளே போயிட்டு வெளியே வரணும் மாட்டுக்கு. இன்னொரு யானை வெளியே வந்தோன்னே எல்லாத்துக்குமே வணக்கம் வச்சுருந்தீங்க. செம்மையாக இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப நமக்குலாம் ஒரு மாதிரி கூஸ்பமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். இந்த மேளத்தாள மியூசிக் இருக்குது பாருங்களேன், கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க. திருச்சூர் பூரம் ஃபெஸ்டிவலோட ஹிஸ்ட்ரிங்க.
என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1798ஆம் ஆண்டு கொச்சி மன்னராக இருந்த ராமவர்ம குஞ்சிப்பிள்ளை, அதாவது சத்தான் தம்புரான், அவர் தாங்க வந்து இந்த விழாவை அறிமுகப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னா ஆராட்டுப்புழா பூரம், அதுதாங்க மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படும். இதுவே இப்போ பெருசு, இதை விட பெருசாக கொண்டாடப்பட்டுட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுற்றி இருக்கிற எல்லா கோயிலுமே இதில் பங்கேற்பாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா திருச்சூரில் சரியான மழை, கேரளாலே சரியான மழை. திருச்சூரில் வந்து கரெக்டான டைமில் சுற்றி இருக்கிற கோயிலால் வர முடியலைங்க இந்த பூரம் ஃபங்க்ஷனுக்கு. அதனால் அவங்க உள்ள அனுமதிக்கப்படலை, இந்த ஃபெஸ்டிவலில் அனுமதிக்காதனால. இதை அறிஞ்ச மன்னர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, வடக்குநாத கோயிலை மையமாக வச்சு மொத்தம் 10 கோயிலை ஒருங்கிணைச்சு அவர் வந்து புதுசாக ஒரு பூரம் ஃபங்க்ஷனை உருவாக்குனார். அதனால தான் அது திருச்சூர் பூரம் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சுங்க. இதோட சிறப்பு முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, 2 சன்னிதானத்துக்கு முன்னாடி குடைமாற்றம், அதுக்கப்புறம் கலை மற்றும் கலாச்சாரம் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடத்துவாங்க. ஒரு அமைதியான ஒரு போட்டின்னு வச்சுக்கங்க. காலையிலிருந்து வெயிட் பண்ணதுக்கு குடமாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குடையெல்லாம் போயிட்டு இருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் புதுசாக தாங்க குடையை தயாரிப்பாங்க. ஒரே குடையை அடுத்தடுத்த டைம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். கேரளா இருக்கிற மொத்த போலீஸ் இங்கே தாங்க இருக்குது. அவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் எவ்வளோ காலியாக இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு யானையாக வெளியே வருங்க. இதுதான் வேறு யானை. மொத்தம் 15 யானைங்க. இந்த சைடு 15 யானை, ஆப்போசிட்டில் 15 யானை. இங்கேருந்து இப்போ 15 யானை இந்த வழியாக நடந்து ஆப்போசிட்டுக்கு போவோம். அப்புறம் உள்ளேருந்து இன்னொரு 15, டோட்டலாக 30 யானைங்க. 30 யானை நீங்கள் ஒரே டைமில் பார்க்கணுன்னா இந்த ஒரு இடம் மட்டும்தாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த விழாவை கொண்டாடுறாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இவ்வளோ க்ரௌடுன்னு மட்டும் பாருங்கள். இது இல்லாமல் இன்னும் சென்டர் போவோம் பாருங்கள். அப்போ தான் உங்களோட க்ரௌடு அவ்வளோ இருக்காங்களான்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கேரளாவில் மிகப்பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுறாங்க. பாருங்க 2-3 யானை வந்துருச்சா. இந்த மாதிரி 15 யானை ஒரு செட்டு. முதல் 2 டீமாக பிரிச்சிங்களா, ஏ டீம் பி டீம். இந்த மாதிரி இதுதான் அந்த மொத்தம் ஃபஸ்ட்டு டீமு. 15 யானை வந்துருச்சுங்க. நான்லாம் செம்ம வேர்த்து ஊற்றி கூட்டத்தில் நசிக்கிட்டு கிடந்தேங்க. இவ்வளோ க்ரௌடில் போய் பார்க்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தாங்க. நம்ம இப்போ 15 யானையும் ஆப்போசிட் சைடு போவோங்க. ஆனால் போகிறப்ப கூடயே மாற்றம் செஞ்சிட்டே தாங்க போவாங்க. ஒரு யானைக்கு கீழே 2 பேர், மேலே 3 பேர், ஒரு 5 பேர் இருப்பாங்க. இது எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணி தான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் யானையை கொண்டு வந்து இங்கே இது பண்ண முடியுங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சென்டரில் எல்லோரும் போக விட்டோன்னே அவன் சந்தோஷத்தில் கையில் இந்த காத்தாடிலாம் பறக்க விட்டுடுக்கிறானுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் சரியான க்ரௌடுங்க. இவ்வளோ க்ரௌடு ஒரே இடத்துல பார்க்குறதுக்குலாம் ரொம்ப பெருசுங்க. அப்படியே மண் இதெல்லாம் பறக்க விட்றாங்க. சுற்றி எவ்வளோ க்ரௌடு இருக்காங்க மட்டும் பாருங்கள். இப்போ அடுத்த 15 யானை வெளியே வரப்போகுதுங்க. இது 2வது டீமோட யானை. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 15 யானை வருங்க. இப்போ ஒரு 5 வந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் போகிறப்ப புது அனுபவத்தை கொடுக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஊரில் கிடையாது. யானையெல்லாம் வச்சு ஒரு பெருசாக பண்ணுறது. ஒரு யானை இருக்கும் நம்ம ஊரில் ஒவ்வொரு கோயிலில். இந்த அளவுக்குலாம் இருக்காது. செம்ம இதுங்க. அந்த சாயங்காலம் டைமுக்கும் அவ்வளோ பேரும். ஆனால் உங்களுக்கு இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி பார்க்கணுன்னு மட்டும் போங்க. ஏன்னா ரொம்ப சிரமப்படுற மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் மட்டுமே தாங்க. அதேமாரி உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு பார்க்க போகணுன்னா போங்க. ஒரு அடுத்த 15 யானை வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே தாங்க ஆரம்பிக்க போது பூரம் ஃபெஸ்டிவலோட முக்கியமான இது. ஆப்போசிட்டில் அங்கே பாதி, இங்கே சைடில் 2 கொஞ்சம் பாதி இருக்காங்க 15 யானையை. அப்புறம் இந்த சைடு லைனாகவே 15 யானை இருக்குங்க. இதுக்கு மேலே தான் குடைமாற்றம் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் நான் பேசுகிறத விட அதை நீங்கள் பாருங்கள். அது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதாங்க, இதுதான் கடைசி குடைமாற்றம். இதோட முடிஞ்சிச்சு இந்த ஃபெஸ்டிவல், அவ்வளோதாங்க. திரும்ப அடுத்த வருஷம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வரதுக்கோசரம். கிளம்புறப்ப எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். நானும் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டேன். ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். என்னால் தூக்கம் முடியல, அதனால் அப்புறம் பேசுவேன்.